கத்தரிக்காயில வந்து புட்ட வைக்க போறோம். கத்தரிக்காயை வந்து நாங்க சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி உப்புல வந்து ஊற வச்சிருக்கோம். இப்ப நாங்க மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாவு. பாத்தீங்களா புட்டு வந்து கத்தரிக்காய் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன வாசம், என்ன நல்ல வாசமா இருக்கு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா, யூடியூப் வரலாற்றிலே முதல் தடவையாக கத்தரிக்காயில வந்து புட்ட வைக்க போறோம். யூடியூப் வரலாறுல முதல் தடவையான எனக்கு தெரியாதுன்னு சில பேர் போட்டிருப்பினோம். நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. நாங்கள் வந்து இன்றைய கத்தரிக்காயில வந்து புட்ட வைக்க போறோம். எங்களோட அம்மாவுக்கு வந்து அம்மம்மா சொல்லி கொடுத்தது, எனக்கு வந்து எங்களோட அம்மா சொல்லி தந்தது. அம்மா சொல்லி தந்தது போலவே நான் கத்திரிக்காயில வந்து புட்ட வைக்க போறேன். என்னன்னு சொன்னா அம்மாவுக்கு வந்து சரியான காய்ச்சல். அப்ப அம்மாவுக்கு வந்து இந்த கத்திரிக்காயில புட்ட வச்சு தெரிய சொல்லி கேட்டதுக்கு இணங்க நான் வந்து இன்றைக்கு நாங்க இப்ப கத்திரிக்காயில என்னென்ன புட்ட வைக்கிறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப வந்து புட்டுக்கு வந்து மா குழச்சி வச்சிருக்கு. இல்ல சின்ன சின்னம்மா என்ன அரிசிமா புட்டு. அரிசிமா புட்டு தான் நல்லது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கத்தரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய். கத்தரிக்காயை வந்து நாங்க சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி உப்புல வந்து ஊற வச்சிருக்கோம். அப்பதான் அந்த கத்தரிக்காயில வந்து உப்பு எல்லாம் சுவாருமே. நாங்க புட்டுக்க வந்து போட்டா வைக்க உப்பு தம்மையா இருக்கு, இல்லாட்டி வந்து ஒரு சப்பு மாதிரி இருக்கு. இப்ப நாங்க கத்தரிக்காயை வந்து சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி அதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு உப்புல வந்து ஊற வச்சிருக்கிறோம். அப்பதான் புட்டுக்க போட்டா வைக்க டேஸ்டா இருக்கும். என்ன அதை நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க அப்படி என்று இந்த கயரும் வந்து எடுபட்டுரும். கத்தரிக்காயில இருக்க கயத்தன்மை வந்து என்ன ஒரு 10 நிமிஷமாவது நாங்கள் வந்து உப்புல வந்து ஊற வச்சிருக்கணும். இதை வந்து நாங்க போய் இறுக்கி தண்ணி இல்லாம நல்லா புளிஞ்செடுப்போம். புளிஞ்செடுத்துட்டு இந்த புட்டு மாவுக்குள்ள போடுவோம். தண்ணி இருக்க கூடாது. ஓ இது வந்து கூடுதலா காய்ச்சலானாக்கள் நல்ல டேஸ்டா இருக்கும். வாய்க்கு வந்து இந்த உப்பு தன்மையா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு மிளகாய் மட்டும் பொரிச்சா சரி. விருப்பமானாக்கள் தேங்காய் பூவும் போடலாம். காய்ச்சலுக்கு வந்து இப்படி சாப்பிட்டா காய்ச்சல் இல்லாம சாப்பிட்ற கூட 2 பேர் கூட சாப்பிடுங்க. இப்ப நாங்க மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாவுக்குள்ள எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குழைக்கிறது. இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி எல்லாம் வச்சாச்சு. இதை வந்து நாங்கள் சாப்பிடக்கு தான் அவிக்கணும். இந்த உப்பு வந்து நல்லா ஊறட்டுமே நான் புட்டுல, அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நாங்கள் மூடி வைப்போமே என்ன. இப்போ நல்லா வடிவாயெல்லாம் குழச்சி வச்சிருக்குது. இதை சாப்பிடக்கு தான் அவிக்கணும். இப்போ அவிச்சு வச்சா என்ன பெண் வந்து கல் பத்திடும். புட்டு அரிசிமா புட்டுன்றபடியா கல் பத்திடும். சுட சுட சாப்பிட்டா தான் டேஸ்டாக இருக்கும். நாங்கள் இனி சாப்பிடக்க பார்ப்போமே என்ன. சரி, நாங்கள் இப்போ கத்தரிக்காய் போட்டு அவிக்க போகிறோம். முதல்ல வந்து நீட்டு படிக்க வந்து புட்டை வந்து போடுவோம். இப்பவே நல்ல வாசம் வருது. கத்தரிக்காய், அந்த பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு ஊற வச்சதுன்னா நல்ல வாசனை. நீட்டுப்பட்டிக்கு எல்லா புட்டையும் போட்டாச்சு. நாங்கள் கொண்டு வைப்போமே அடுப்புல வச்சாச்சு புட்டு. இப்போ வந்து அவிப்போம். ஒரு 5 நிமிஷத்துல புட்டு வந்து ரெடி ஆயிடும். பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு அவிஞ்சு இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துல அவிஞ்சிடும் புட்டு. 5 நிமிஷத்துல இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு அவிஞ்சு இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கம் அவிஞ்சிட்டு பாத்தீங்களா புட்டு வந்து கத்தரிக்காய் புட்டு வந்து ரெடி ஆயிட்டு. எப்படி ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா? கத்தரிக்காய் வாசம் கொண்டு வருது. சூப்பர் வாசமா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து சாப்பிடுங்க. அது நீட்டு பொட்டியில் அவிச்சு சாப்பிடுறது
அதுவும் பென ஓலையில் செய்த நீத்து போட்டி என்ன நீட்டுப்படி என்ன பண்ண உடையில தான் அவ்வளோ செய்வீங்க சூப்பராக நாங்க இருக்கும். புலல் ஆனால் சில போட்டு பேர் இப்படி சாப்பிட்றதில்ல. இந்த ஓகே நாங்கள் இப்போ ரைஸ் குக்கர்லேயே அவிச்சு போட்டு சாப்பிட்றது. கூடுதலா எல்லாருமே புட்டு பானையில தான் நான் விற்கிறது. சில இடத்துல வந்து குழல் புட்டு அந்த குழல் புட்டு செய்யறவே. நாங்கள் நீத்து பொடியெல்லாம் அவிச்சு சாப்பிட்றாங்க. சரி நாங்கள் போய் இறக்குவோம். இப்போ வந்து புட்டு அவிஞ்சிட்டுது. நாங்கள் அப்போ இதை கொட்டுவோம் ஈயத்தில். ஓஹோ இப்படி ஆவி வரக்கு என்ன வாசம் என்ன நல்ல வாசமாக இருக்குது. செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு வித்தியாசமான முறையில் புட்டு கத்தரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிச்சிருக்கு. இல்லை பார்க்க வாசமே நல்ல சாப்பிடணும் போல இருக்குது. அப்படி இருக்குது. இப்போ தேங்காய்ப்பு போடுறாங்க. இதுல வந்து தேங்காய்ப்பும் போட்டு அவிக்கலாம். இல்லை தேங்காய்ப்பு போட்டு சாப்பிடலாமே இல்லை. நாங்கள் வந்து தேங்காய்ப்பு போடையில என்ன சொன்னா அம்மாவுக்கு சரியான சளி என்றபடியா தேங்காய்ப்பு போடையில இப்படியேதான். ஆனா இது சுட சுடத்தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். இதுக்கு வந்து கறியும் தேவையில்லை என்ன இல்லை சுட சுட சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டுக்கிறீங்களா? நான் சாப்பிடல ஒரு நாள். நான் சாப்பிட்டுருக்கேன். எங்கள் அம்மா எனக்கு செய்து தந்தவா. இப்போ வந்து நான் அம்மாவுக்கு நான் செய்து கொடுக்குறேன். ஓகே சரி உறவுகளே, இப்போ பார்த்துருப்பீங்க கத்தரிக்காய் செய்த புட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. டேஸ்டா இருக்கு. ஓஹோ நல்லா தான் இருக்கு. ஓ அந்த மாதிரி ஜூயாக இருக்குது. நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோனே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஓகே பாய். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம். ஓகே பாய்.